தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி புதிதாக தொடங்கி வைக்க இருக்கும் வந்தே பாரத் ரயில்களில் குறைந்தபட்சம் 1575 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 3240 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீரட், லக்னோ, மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில் ஆகிய 3 வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அவற்றின் சேவையை இன்று நண்பகல் 12:30 மணியளவில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார். பிற அதிவேக ரயில்களுடன் ஒப்பிடும்போது சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் பயணத்தில் 2 மணி நேரத்தையும், மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலில் 1.5 மணி நேரத்தையும் மிச்சப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்ட காலத்தில் இருந்தே பிற அதிவிரைவு ரயில்களின் வேகம் தன்னிச்சையாக குறைக்கப்பட்டதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சாதாரண வகுப்பிற்கு 1760 ரூபாயும், உயர் வகுப்பிற்கு 3240 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருச்சிக்கு முறையே 955 ரூபாயும் 1790 ரூபாயும், சென்னை மதுரைக்கு முறையே 1200 ரூபாயும் 2295 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை பெங்களூரு ரயிலில் சாதாரண வகுப்பில் 1575 ரூபாயும், உயர் வகுப்பில் 2865 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை திருச்சிக்கு முறையே 555 ரூபாயும் 1075 ரூபாயும், மதுரை சேலத்திற்கு முறையே 935 ரூபாயும் 1760 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதிய வந்தே பாரத் ரயில்களின் இந்த கட்டணங்கள் பயணிகளுக்கு ஷாக் அடிக்கும் வகையில் அமைந்துள்ளன. வந்தே பாரத் ரயில்களின் கட்டணங்கள் மலைக்க வைக்கும் வகையில் இருந்து வருவதால் சாமானிய மக்களுக்கு அதிவேக ரயில் பயணம் எட்டாக்கனியாகும் அவலம் நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.